இப்படி ஒரு சட்டமன்றம் நடந்த விஷயங்களை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததில்லை. குறிப்பாக ஜெயலலிதா கலைஞர் அவர்களுக்கு அப்புறமா இவ்வளோ பரபரப்பாக ஒரு சட்டமன்றம் நடந்திருக்கு. குறிப்பாக பல விஷயங்கள் ரொம்ப சினிமேட்டிக்காக இருந்தாலுமே அவர் சொன்ன விஷயங்கள் மக்கள் பணத்தில் இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டவர்களும் விடமாட்டோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். குறைத்து மதிப்பிடுபவர்களை மேலும் மேலும் அவர் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். இப்படித்தான் அதை நான் பார்க்கிறேன். பொது பணத்தில் கையை வச்சவங்க இங்கே இருக்கவங்க பல பேர் முகமுடி கிழியும் அப்படின்றார். ஒவ்வொரு ஊழலா வெளியில வரும் போலயே, ஒவ்வொரு வேஷமா கலைஞ்சிரும் போலயே 35% வாக்குகளை தன்னந்தனியாக பெற்றிருக்கிறார். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், ஒரு வரலாற்று சாதனை. நான் 5 நிமிஷம் பேசுனதே குளத்தூரில் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சதில்லைன்னு. 5 நிமிஷம் பேசுனதுக்கே குளத்தூர் இந்த ஆட்டம் அடிச்சு பேசுனா அப்புறம் என்ன பண்றது? பெரிய ஒருத்தர் வானத்தை பார்த்தாரு. என்ன தாத்தா என்ன பார்க்குறீங்கன்னு ஒரு சின்ன பையன் கேட்கும்போது, உங்கள் அப்பாவை காணோம், பார்க்குறேன் நான். உங்கள் அப்பா இங்கே தான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன், எங்கே உங்கள் அப்பாவையே காணோம். அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் ஈவில்னு ஏதோ ஒரு வார்த்தை சொன்னது, ஈவிலை பற்றி டெபிள்ஸ் பேசக்கூடாது தெளிவாகவே. ஈவில்ஸ்னு டெபிள்ஸ் பேசக்கூடாது. நீங்கள் தான் அனுப்பிச்சி வச்சிங்கன்னா நாங்கள் அவங்கள மந்திரி ஆகியிருக்கோம். நீங்கள் என்றைக்கு மந்திரி சபையில் இடம் கொடுத்துருக்கீங்க? நாங்கள் தான் அனுப்பி வச்சோம் அப்படின்றாங்களே. அனுப்பி வச்சவங்களுக்கு மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்தா ஏன் கதறீங்க? அண்ணல் அம்பேத்கர் அவருடைய 100 ஆண்டு கால கனவு தாவைக்கு அரசு மெய்ப்பித்திருக்கு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பேசுறாரு. அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய கிட்டத்தட்ட 100 ஆண்டு கால கனவு இப்ப நிறைவேறி இருக்கு. பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்கினாங்க, இனிமேல் கிடையாது. அந்த ஒரு வார்த்தையை கேட்டவொடனே திமுக அப்படி பார்த்தாரு. ஏன் ஃபஸ்ட் டைம் பேசுகிறாரு? இன்னும் தப்பாக ஒன்றும் பேசினேன். நீங்கள் பேசும்போது அவர் கேட்டார், அப்போ அவர் பேசும்போது நீங்கள் கேளுங்க. ஏன் எந்திரிச்சு வெளியில் போறீங்க? குற்றமுள்ள நெஞ்சு குறுகு இருக்குதுங்க, அவ்வளோதான். மனசு ஏற்றுக்க மறுக்குது விஜய். சட்டமன்றத்தில் தமிழ்தாய் வாழ்த்து இது வரைக்கும் 2ஆக இசைக்கப்பட்டதே இல்லை. வாட்சியில் இசைக்கப்பட்டது. கலைஞர் அவர்களுடைய புகைப்படத்தை மாண்புமிகு குடியரசுத் தலைவர் திறந்து வைக்கிற ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனில் நேஷனல் ஆந்தம் ஃபாலோடு பை தமிழ்தாய் வாழ்த்து அப்படின்னு அறிவிச்சது ஞாபகம் இருக்கா? அதாவது தேசிய கீதத்துக்கு அப்புறமா 2வது முறையா இந்த ரவுண்டில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அவர் ஜெயிச்சிட்டார். விஜய் ஜெயிச்சிட்டாரு. திமுக மண்ணை கவி இருக்கிறது. நமக்கு ஆரோக்கியம் தரும் விஷயம் எல்லாமே சுத்தமா தான் இருக்கணும். லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயனா டேட்ஸ். லயனா பிரீமியம் டேட்ஸ். நாதஸ்டேலுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து ஒதுக்க மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். சட்டமன்றம் சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு. முதல்வர் உரையில் பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை அடுக்கடுக்காக பேசியிருக்காரு, அதிரடியாக பேசியிருக்காரு. இப்படி ஒரு சட்டமன்றம் நடந்த விஷயங்களை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததில்லை. குறிப்பாக ஜெயலலிதா கலைஞர் அவர்களுக்கு அப்புறமா இவ்வளோ பரபரப்பாக ஒரு சட்டமன்றம் நடந்திருக்கு. குறிப்பாக பல விஷயங்கள் ரொம்ப சினிமேட்டிக்காக இருந்தாலுமே அவர் சொன்ன விஷயங்கள் மக்கள் பணத்தில் இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டவர்களும் விடமாட்டோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. முதல்வர் விஜயோடைய உரையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இம்ப்ரெசிவான ஒரு உரை தான். குறைத்து மதிப்பிடுபவர்களை மேலும் மேலும் அவர் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். அப்படித்தான் அதை நாம் பார்க்க வேண்டும். ஒன்றும் தெரியாது நினச்சிட்டு இருந்தாங்க. அப்படி நினைப்பவர்கள் தான் ஏமாந்து போவர்கள் என்பது இன்றைக்கு மீண்டும் மீண்டும் நிரூபணமாகி கொண்டிருக்கிறது. ஊழலை பிரதானமான இஷ்யூவாக, கரப்ஷனை மெயின் பிளாங்காக வைக்கிறார் அவர். அப்படி வச்சு அதை மேலே கொண்டு போகிறார். ஊழல் செய்ய மாட்டோம், செய்யவும் விடமாட்டோம், செய்தவர்களையும் விடமாட்டோம்ன்றது மூலமாக தெளிவான மெசேஜ் கொடுக்குறாரு. அப்புறம் இன்னொன்று சொல்கிறார், பொது பணத்தில் கையை வச்சவங்க இங்கே இருக்கவங்க பல பேர் முகமுடி கிழியும் அப்படின்றார். வெளிப்படையாக சொல்கிறார். அது யார் என்னன்றதெல்லாம் அவன் திருநவனுக்கு தான் வயிற்றில் புளிய கரைக்கும். இப்போ 5 வருஷமாக கொள்ளை அடித்தவங்க கண்டிப்பாக அதுக்கான விலையை கொடுப்பார்கள் என்பது மட்டும் நன்றாக தெரிகிறது. முதல் உரை, இன்றைக்கு ஆளுநர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்திற்கு முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதல் உரை, விஜய் அவர்களுடைய முதல் உரை 35% வாக்குகளை தன்னந்தனியாக பெற்றிருக்கிறார். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், அது ஒரு வரலாற்று சாதனை. எம்ஜிஆர் அவர்கள் 77 ஆட்சி அமைச்ச போது 4 கட்சிகளை சேர்த்து 30% தான் ஓட்டு வாங்கினார்.
130 சீட்டு வந்து இவருக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி 35%, ஆனால் 107 சீட்டு தான் வந்திருக்கு. இந்தியாவில் மோடியிலேருந்து எல்லா தலைவர்களுமே வந்து கூட்டணி 40 கட்சி 50 கட்சி சேர்த்து தான் ஜெயிச்சிருக்காங்க. தன்னந்தனியாக 35% ஓட்டும் 2 மாபெரும் கட்சிகளை வீழ்த்தியதும் அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல. ஒரு புரட்சி நடந்திருக்கிறது தமிழ்நாட்டில். அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அது எப்படி போகும், இவர்கள் நல்லாட்சி கொடுப்பார்களா அல்லது தவறுவார்களா, மக்களை ஏமாற்றுவார்களா, மக்களின் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையாமல் போகுமா அல்லது சாதிப்பார்களா என்பதெல்லாம் வரும் காலங்களில் தெரிய வரும். அவை இப்பொழுதே தீர்ப்பு எழுதக்கூடாது, தீர்ப்பு எழுவதை சற்றே தள்ளி வைக்க வேண்டும். ஆனால் இன்றைய உரை என்பது நிச்சயமாக வந்து ஒரு இம்ப்ரெசிவான ஒரு உரை. தெளிவாக திமுகவுக்கு சொல்கிறாரு, நான் 5 நிமிஷம் பேசுனதுக்கே குளத்தூரில் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சதில்லைன்னாரு. ஏன்னா தனிப்பட்ட முறையில் அவங்க குட்டி கதைகளை சொல்லி கிண்டல்லாம் பண்ணுறாங்க, அதுக்கான பதிலடியை வந்து ஸ்மார்ட்டாக தான் கொடுத்துருக்காரு. உங்கள் அப்பாவை காணோம், பெரிய ஒருத்தர் வானத்தை பார்த்தாரு, என்ன தாத்தா என்ன பார்க்குறீங்கன்னு ஒரு சின்ன பையன் கேட்கும்போது உங்கள் அப்பாவை காணோம் பார்க்குறேன்னு ஆரணும். தெளிவாக அது உதயநிதி ஸ்டாலின் சொன்ன பதில். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க விஜய் இழிவுபடுத்தினாங்க, இன்றைக்கும் படுத்திக்கிட்டு இருக்காங்க. வாயை தரங்க சிஎம் அப்படின்லாம் ஃபர்ஸ்ட் இந்த பேசுகிறாங்க. ஆமாம், எங்களுக்கும் பேச தெரியும், எங்களுக்கும் குட்டி கதை சொல்ல தெரியுனாரு. அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் நேற்று ஈவில்னு ஏதோ ஒரு வார்த்தையை சொன்னதுக்கு ஈவிலை பற்றி டெவில்ஸ் பேசக்கூடாதுன்னு தெளிவாகவே, அதாவது குறைத்து மதிப்பிடுபவர்கள் நீங்கள் அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தால் பதில் வரும், அரசியல் ரீதியாக தனிமனித தாக்குதல்களில் ஈடுபட்டால் அதுக்கான பதிலடியையும் வாங்குவீர்கள் என்பதற்கு நக்கல் நையாண்டிலாம் எங்களுக்கும் பண்ண தெரியும்னு 50 வருஷமாக அதே டெக்னிக் தான் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ எங்களுக்கு வாக்களித்த மக்களை நீங்கள் இழிவுபடுத்துறீங்க, இது எம்ஜிஆருக்கு நீங்கள் பண்ணது, அதே டெக்னிக்கை கொஞ்சம் மாற்றியாவது தொலைங்க டெக்னிக்கை அப்படின்றாரு. ஸோ ஒரு இம்ப்ரெசிவான ஒரு உரை, ஒரு மக்கள் மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உரை. இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, கூட்டணி கட்சிகளை திமுக இழிவுபடுத்துவதை சுட்டி காட்டினார். நாங்கள் தான் அனுப்பிச்சி வச்சுன்றாரு. நீங்கள் தான் அனுப்பிச்சி வச்சிங்கன்னா நாங்கள் அவங்கள மந்திரி ஆகியிருக்கோம், நீங்கள் என்றைக்கு மந்திரி சபையில் இடம் கொடுத்துருக்கீங்க, அவங்கெல்லாம் விரும்பி தான் வந்தாங்க, ஆகவே யாரையும் இழிவுபடுத்தாதீங்கன்ற துணியிலையும் பேசியிருக்கிறார். நல்லதொரு உரை. அடுத்த செயல்பாடுகள் என்ன என்பதைத்தான் நான் பார்க்க வேண்டும். அதே மாதிரி சமூக நீதி சார்ந்த விஷயங்கள்லாம் அவர் பேசுகிறாரு. பெண்களுக்கு 4 மினிஸ்ட்ரி கொடுத்துருக்கோம் நாங்கள். ஆமாம். 8 பட்டியலினத்தவர்களுக்கு வந்து நாங்கள் அமைச்சரவை கொடுத்துருக்கோம். அம்பேத்கர் அவர்களுடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய 100 ஆண்டு கால கனவு இது தாவைக்கு அரசு வந்து மெய்ப்பித்திருக்கு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பேசுகிறார். இது இன்னுமே அவர் வந்து இன்னும் ஒரு எலவேட் பண்ணி தானே கொண்டு போகும். ஆமாம், தலித் எமான்சிபேஷனை பற்றி பேசுகிறாங்க, 8 பேருன்றாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது வரைக்கும் யாருமே கொடுத்தது இல்லையா? அது குறிப்பாக பல முக்கியமான அமைச்சர்கள் 2 கல்வித்துறையில் 2 உயர்கல்வி பள்ளி கல்வி 2 வந்து பட்டியலின தலித் மக்கள் பட்டியலினத்தை கொடுத்துருக்காங்க. சமூக நீதித்துறை ராஜ்மோகன், அதுக்கப்புறம் கூட்டுறவுத்துறை வந்து காந்திராஜ் கொடுத்துருக்காங்க. லோகேஷ் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவுத்துறை கொடுத்துருக்காங்க தனபால் அவர்களுடைய மகனுக்கு. இந்த மாதிரி பல முக்கியமான விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கு தாவேக் அரசு. ஸோ இது தெளிவாகவே தெரியுது உங்களுக்கு வந்து ஒரு புது தொடக்கம் வந்திருக்குது. ஊழலில் மூழ்கி முத்தெடுத்தவர்கள் பதறுகிறார்கள், கதறுகிறார்கள். பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்கினாங்க, இனிமேல் கிடையாதுங்க. அந்த ஒரு வார்த்தையை கேட்டவுடனே திமுக அப்படி பதறுது. ஏன் பதறுது திமுக? பார்ட்டி ஃபண்டுன்னு திமுக ஏன் எவ்வளோ பதட்டம்? முதலமைச்சர் முதல் உரை கண்ணி உரை பேச விட்டுட்டு பதில் சொல்ல வேண்டியதானே? ஏன் எந்திரிச்சு ஓடுறாங்க? ஏன் திமுக வழிநடப்பு பண்ண வேண்டும்? ஃபஸ்ட் டைம் பேசுகிறாரு, இன்னும் தப்பாக ஒன்றும் பேசலையே. நீங்கள் பேசும்போது அவர் கேட்டார்ல, அப்போ அவர் பேசும்போது நீங்கள் கேளுங்க. ஏன் எந்திரிச்சு வெளியில் போகிறீங்க? குற்றமுண்டில் நெஞ்சு குறுக்கு இருக்குதுன்னு அவ்வளோதான். ஆகவே ஃபஸ்ட் டைம் ஒரு சீஃப் மினிஸ்டர் பேசுகிறாரு. முதல் முறையாக முதலமைச்சரானவர் தன்னந்தனியாக 2 திராவிட கட்சிகளை வீழ்த்தியிருக்கிறார். ஒரு புரட்சி நடந்திருக்கிறது தமிழ்நாட்டில். அவர் பேசுகிறாரு, பேசுகிறத கேட்குறதுல குறைஞ்சபட்ச ஜனநாயக பண்பு இல்லை. அதை கொடுக்க மறுக்கிறாங்க விஜய்க்கான மரியாதையை. பதவியேற்பு விழாக்கு ஸ்டாலினும் எடப்பாடியும் ஏன் போகல? இத்தனைக்கும் அவர்களுக்கு முறையாக புரோட்டோகால் டிபார்ட்மெண்ட்லேருந்து அழைப்புகள் அடுக்கப்பட்டன, அழைப்புதழ்கள் கொடுக்கப்பட்டன. ஏன் வந்து பதவியேற்பு விழாக்கு ஸ்டாலினும் எடப்பாடியும் போல? விஜய் பதவியேற்பு விழாக்கு அங்கே ஆரம்பிக்குது பிரச்சனை. மனசு ஏற்றுக்க மறுக்குது விஜய். விஜய் அவர்கள் ஒரு முதல்வராக ஏற்றுக்க மறுக்கல, படத்தை வைக்க மறுக்கிறாங்கல்ல. திமுக உள்ளாட்சி பிரதிநிதிகள் அவங்க கிட்ட தான் உள்ளாட்சி அமைப்புகள் இருக்குது. பெரும்பாலான உள்ளாட்சிகளில் முதலமைச்சர் யார் இருந்தாலும் அவங்க படம் தான் உள்ளாட்சிகளில் வைக்கணும். இது வந்து விதி. நகரமன்ற கூட்டம் எல்லா இடத்துலையுமே விஜய் படத்தை வைக்க விடாமல் ஸ்டாலின் படத்தை வச்சுருக்காங்க. இது என்ன பூனை கண்ணை மூடனா போல? நாங்கள் எங்கள் அம்மா படத்தை அவங்க அம்மா படத்தை வைக்கிறீங்கன்னா அப்போ வந்து இது அது கம்மியாக நடக்குது. நீங்கள் படம் வைக்காததால் அவர் சிஎம் இல்லைன்னு ஆகிடுவாரா? அப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, தமிழ்தாய் வாழ்த்து. நாங்கள் ஆகஸ்ட் 2021 கருணாநிதி படத்திறப்பு விழாக்கு வரும்போது அன்றைய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் முதல்ல தேசிய கீதம், அப்போ தான் தமிழ்தாய் வாழ்த்து. தமிழுக்கு அவமரியாதை பண்ணிட்டாங்கன்றீங்கல்ல, இதே அவையில் தான் நடந்தது. உங்கள் அரசு தான் நடத்துச்சு.
இது என்ன ஒன்று, இதை வந்து முதல் நாளே சொல்லியிருக்கணும். இதை 4 நாள் பொறுத்து சொல்கிறாங்க. இதை வந்து உதயநிதி ஸ்டாலின் பேசினார்ல கவர்னர் அட்ரஸுக்கு அடுத்த நாள் பேசும்போது ரொம்ப துள்ளி குதிச்சாங்கல்ல திமுகவில், அன்னைக்கு வச்சு முகத்திரையை கீழ்ச்சிருக்கணும். அது குடியரசுத் தலைவர் யாராக வேணா இருக்கட்டும், நீ என்ன சொன்ன, சட்டமன்றத்துக்குள்ளே தமிழ்தாய் வாழ்த்து இது வரைக்கும் 2ஆவதாக இசைக்கப்பட்டதே இல்லைண்ணா, ஆட்சியில் இசைக்கப்பட்டது. அது அன்னைக்கு சொல்லியிருக்கணும் இவங்க. எனவே கற்றுக்குறாங்க. இன்றைக்காவது அவர் சொன்னார், ராம்நாத் கோவிந்தோட ஃபங்க்ஷனில் முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து கிடையாது, தேசிய கீதம் தான். அப்புறம் தான் தமிழ்தாய் வாழ்த்து. அது முடிச்ச பிறகு அப்புறம் மறுபடியும் தேசிய கீதம். வாழ்த்துக்கு அப்புறம் தான் தேசிய கீதம். கேட்டாரா ஜனாதிபதி நிகழ்ச்சின்னு. அது எதை வேணால் இவங்க செய்வாங்க, அதுக்கு வேறு பேர். மற்றவங்க வந்து முறையாக செஞ்சாலும் அதுக்கு வேறு பேர். பிஜேபியோட கூட்டணி சேர்ந்து 4 வருஷம் அமைச்சரவையில் இருப்பாங்க. கேட்டால் குறைந்தபட்ச செயல் திட்டம்வாங்க. குஜராத் கலவரத்தின் போது அங்கே கும்மி அடிப்பாங்க. கேட்டால் அது மாநிலத்தின் சட்ட ஒழுங்கு பிரச்சனைன்னுவாங்க. முஸ்லீம்கள் வந்து நெருப்பில் தூக்கி எறியப்பட்டு கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், ஓட வெட்டி கொல்லப்படுகிறார்கள், தேடி தேடி பெண்கள் மானபங்கம் செய்யப்படுகிறார்கள், முஸ்லீம்களின் வீடுகள் கடைகள் உடைமைகள் கொடுத்தப்படுகின்றன, இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது அகமதாபாத் நகரிலும் குஜராத்தின் பல பகுதிகளிலும். தலைநகர் அகமதாபாத் நகரில் என்டிஏ சார்பாக மோடியை ஆதரித்து ஒரு பெரிய ஊர்வலம், அன்றைய என்டிஏ கன்வீனர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் தலைமையில். ஊர்வலத்தின் தொடக்கத்தில் நடந்து போகிறவர்களில் முக்கியமானவர்கள் நம்முடைய வைகோ, நம்முடைய SS பழனிமாணிக்கம் போன்றவர்கள். மோடியோடு சேர்ந்து மேடையில் அன்றைய முதலமைச்சர் மோடியோடு சேர்ந்து கையை தூக்கி காமிக்கிறாங்க. மோடி அரசில் சிறுபான்மையினர் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். எங்கே? குஜராத்தில் முஸ்லீம்களுக்கு எதிரான படுகொலை வந்து கட்டவிழ்த்து விடப்பட்டு கொண்டிருக்கிற அதே நேரத்தில் இதையும் செய்ய முடியும் திமுகவால், பிஜேபி எதிர்ப்பையும் பேச முடியும்னா, இன்றைக்கி புதிதாக வந்த ஒருவர் அவர்கள் திமுகவின் முகத்திரையை கிழித்து கொண்டிருக்கிறார். இதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் வந்து பேசுகிறார் அவர் வந்து பார்த்திங்கன்னா, ஆட்சி ரீதியான விஷயங்களாகட்டும் சரி, சிங்கப்பெண் எதிரடிப்படை சார்ந்த விஷயங்களாகட்டும் சரி, பல விஷயங்களை வந்து அடுக்கடுக்காக பேசிகிட்டே போகிறார். திமுக சார்ந்த விஷயங்கள், கரூர் ஸ்டாம்பீடெல்லாம் வந்து இந்த இடத்துல சட்டமன்றத்தில் அட்ரஸ் பண்ணி பேசலாம். அரசியலுக்காக இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நீண்ட காலமாக வந்து கரூரை பற்றி விஜய் பேசுவாரான்ற ஒரு இது இருந்து சட்டமன்றத்துலேயே வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுகிறார். அவர் சார்ந்த விஷயங்களை பற்றி பேசுகிறப்ப சொல்கிறார். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது கவர்மெண்ட் ஒரு புதிய தொடக்கத்தை காட்டுறது. ஏன் அப்படின்னா, இத்தனை ஆண்டு காலமாக இல்லாமல் சட்டமன்றம் சார்ந்த விஷயங்களை மக்கள் பெரும்பாலானோர் ஏறக்குறைய 30-40% மக்கள், விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க எல்லாருமே கூட வச்சுக்கலாம், 35% கூட நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். 35% மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே வந்து சட்டமன்றத்தை பார்க்குறாங்க. ஒரு ஆரோக்கியமான விஷயமா பார்க்க வேண்டியதாக இருக்குல்ல. ஆரோக்கியமான விஷயம் தான். எல்லாரும் அசம்பிளியை பார்க்குறாங்க. இதுக்கு விஜய் உரையும் பார்ப்பாங்க, திமுக ஏன் வாக் அவுட் பண்ணதையும் பார்ப்பாங்க. உரையை கேட்க முடியாமல் ஏன் பயந்து ஓடுறாங்க? Why are they running out? இவ்வளோ பேச்சு பேசுங்களே தமிழ்தாய் வாழ்த்து. உங்கள் தலைவர் படத்தரப்பு விழாவில் ஜனாதிபதியை வச்சுக்கிட்டு முதல்ல தேசிய கீதம் தானே பாடப்பட்டது. அன்றைக்கி யாராவது அதை பற்றி முணுமுணுத்தாங்களா? பேசியிருந்தால் அதுக்கு ஒரு வியாகியானம். இதுதான் பிரச்சனை. பேசியிருந்தால் அன்றைக்கி ஒரு வியாகியானம் கட்டுக்க என்ன முட்டு கொடுப்பாங்கன்னா ஜனாதிபதின்வாங்க. ஆனால் அதே ஜனாதிபதி மற்ற எடப்பாடியோ விஜய சிஎம்மாக இருக்கோ வந்து அங்கே தமிழ் தேசிய கீதம் பாடினா ஒன்று துள்ளி குதிப்பாங்க. கவர்னரும் பிரசிடென்ட்டும் ஒன்று தான், ரெண்டும் ஒன்று தான். கவர்னர் பிரசிடென்ட்டோட ஏஜென்ட் ஈக்குவல் பவருங்க. அது கிட்டத்தட்ட ஈக்குவல் பவர். உங்களை குட் புக்ஸில் வைக்கல, உன் கவர்மெண்ட் இல்லை. இன்றைக்கி உங்கள் கவர்மெண்ட் இருந்தாலும் இதான் நடக்கும். 2 தடவை தான் தேசிய கீதம் பாடுவோம். ஏன் ஸ்டாலின் இதே 6 ஏக்கர் பதவியேற்பு விழா பிப்ரவரியில் ஸ்டாலின் சிஎம்மாக இருக்கும்போது முதல்ல தேசிய கீதம், முதல்ல வந்தே மாதரம், அப்புறம் தேசிய கீதம், அப்புறம் தான் தமிழ்தாய் வாழ்த்து. ஒருத்தன் எழுதலை, ஒருத்தன் பேசலையா? இன்றைக்கி துள்ளி குதிக்கிறானுங்களே திமுகவோட வாடகை வாய்கள். ஆகவே திமுகவின் முகத்திரையை கிழித்து தொங்க விட்டிருக்கிறார் விஜய், பாராட்ட வேண்டியது. ஓகே சார். இதையும் தாண்டி பாசிட்டிவான விஷயங்கள், மக்களுக்கான விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. திட்டங்கள் சார்ந்து பல துறைகள் சார்ந்து பல விஷயங்களை அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஊழல் சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்காது, எங்களுக்கு இந்த ஊழலாம் பண்ண தெரியாது, டெண்டர்லாம் விட்டு முறைகேடுலாம் பண்ண தெரியாது அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறாரு. டாஸ்மார்க்லாம் மூடின விஷயங்கள்லாம் எல்லாமே எல்லாம் ஷோட் பண்ணுறாரு. இன்னும் நலத்திட்டங்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் பேசுவாரா? அந்த 2500 விஷயமாகட்டும் சரி, இளைஞர்களுக்கு வந்து கொடுக்க உதவி, பட்ஜெட் சார்ந்த விஷயங்கள்லாம் அதாங்க பட்ஜெட் கூட்டத்தொடரில் பேசுவாங்க. இப்போ தான் முடிஞ்சிருக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் பட்ஜெட் ஜூலை ஃபஸ்ட் வீக்கில் நடக்கும்னு நினைக்கிறேன். பட்ஜெட் கூட்டத்தொடர் ஒரு 30 நாள் நடக்கும். அதில் இந்த விவாதங்கள் வரும், நிச்சயமாக வரும். இது முதன்முறையாக வந்திருக்காங்க. கவர்னர் அட்ரஸ் முடிஞ்சிருக்கு, 4 நாளில் முடிஞ்சிருக்கு. இந்த ரவுண்டில் ஃபஸ்ட் ரவுண்டில் அவர் ஜெயிச்சிட்டார், விஜய் ஜெயிச்சிட்டாரு. திமுக மண்ணை கவி பேசுவாரா? ஆமாம், திமுக மண்ணை கவி இருக்கிறது. ஓகே சார். இந்த இடத்துல வந்து ஸ்டாலின் அவர்களை வந்து அவர் மறைமுகமாக வந்து குறிப்பிட்டு பேசுகிறார்ல, சபையில் இல்லாதவங்களை பற்றின விஷயங்களை பேசலாமா அப்படின்ற விஷயம். அதெல்லாம் ஒன்றும் பேசலாம், அதெல்லாம் ஒன்றும் பெயருக்கு குறிப்பிட வேண்டியது. இஷ்யூஸை பற்றி பேசலாம். தனிப்பட்ட முறையில் ஸ்டாலின்னு பெயர் சொல்கிறது தான் தப்பே ஒழிய,
இஷ்யூஸை பேசுகிறதும் கடந்த ஆட்சியில் இப்படிலாம் நடந்துன்னு பேசுகிறதும் அதில் ஒரு தப்பும் கிடையாது. இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். சபையில் இல்லாதவங்களை பற்றி பேசவே கூடாதுன்னா மகாத்மா காந்தியை பற்றி கூட பேசக்கூடாது, பாரதியாரை பற்றி பேசக்கூடாது, எம்ஜிஆரை பற்றி கூட பேசக்கூடாது. அது குறுகிய பார்வை. ஸ்பெசிஃபிக் சார்ஜ் சபையில் இல்லாத ஒருத்தர் அப்படின்னா அதுதான் தவிர்க்கப்பட வேண்டியமே ஒழிய ஆன் இஷ்யூஸ் பேசுகிறதுல எந்த தப்புமே கிடையாது. ஓகே சார். இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். ஓகே சார். இவ்வளோ நேரம் உங்களோட பொண்ணார் நேரத்தை எங்களோட பங்கு நன்றி சார். தேங்க்யூ. நன்றி சார்.